Hello everyone. In the video நம்ம பார்க்க போறது CMA June 2025 எக்ஸாமுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். அதோட சப்போஸ் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருந்தாலும் அடிஷனலாக இன்னொரு குரூப்பும் எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, அதுக்கு அப்ளை பண்ண முடியுமா, அதை பற்றி இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு June 2025 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வித்தவுட் லேட் ஃபீஸ் நாளைக்கு முடியுது. அதாவது 10th April 2025 லேட் ஃபீஸ் இல்லாமல் வெறும்னா எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஒருவேளை சில ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்டாங்க, அந்த டேட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலும் 17th April வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. பட் அதில் லேட் ஃபீஸ்னால் 500 லேட் ஃபீஸோடு சேர்த்து எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸும் எந்த குரூப் எழுதுறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இந்த லாஸ்ட் டேட்டை சில ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துருக்கலாம் அல்லது பை சான்ஸ் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இன்னும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு நாளைக்கு வித்தவுட் லேட் ஃபீஸு 10th April 2025 அண்ட் வித் லேட் ஃபீஸ் 17th April வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் எக்ஸாம் அப்ளிகேஷன். பட் அதுக்கு 500 எக்ஸ்ட்ரா கட்டணும். 11th Aprilலேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா 17th April வரைக்கும் 500 லேட் ஃபீஸோடு சேர்த்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் மட்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இப்போ இன்னொரு குரூப்பும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாமினேஷன் டேபு, இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் என்னென்னு கேட்கும். ஃபவுண்டேஷன், இன்டர் ஆர் ஃபைனல். ஸோ உங்களுடைய இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்டர்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபர்தராக கேட்கும். முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆஃப் த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கும். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் உள்ளே போகிறப்ப உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கேட்கும். உங்களுடைய கரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டு நீங்கள் அதை ஃபார்மை ஃபில் பண்ணணும். இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய கரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணின உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காமிக்கும். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கணும். முக்கியமாக உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் என்னங்கிறதும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. JPEG, BMP இந்த மாதிரி ஃபார்மேட்டில் 40 KBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமா பேமெண்ட்டு நீங்கள் பேமெண்ட் மோடு என்ன மோடோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பே நவ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிடலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கேர்ஃபுல்லாக கரெக்டாக போடுங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் நடக்கும். ஸோ அதனால் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அது கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த எக்ஸாம் சென்டரில் எழுத போகிறீங்க, எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதில் போடணும். இன்னொன்று, உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேமெண்ட்டுக்கு முன்னாடி அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஃப் ரெக்வயர்ட் யூ கேன் சேஞ்ச் இட் பிஃபோர் மேக்கிங் பேமெண்ட். இப்போ எந்த ஃபோட்டோ அல்லது சிக்னேச்சர் இதில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய அட்மிட் கார்டில் பிரிண்ட் ஆகும். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் ஒருவேளை பேப்பர் 20 எலக்டிவ் பேப்பரில் இன்னும் அவங்க செலெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் அதை செலெக்ஷன் ப்ராசஸும் அதில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஒரு குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்டர் ஆர் ஃபைனலில் ஒரு குரூப் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னொரு குரூப்புக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆல்ரெடி ஒரு குரூப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ அனதர் குரூப்புக்கும் இதில் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் குரூப்புக்கு அப்ளை பண்ணுறப்ப தனியாக அந்த அடிஷ்னல் குரூப்புக்கு மட்டும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு குரூப்புக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ அனதர் குரூப்புக்கு எவ்வளவு அமௌண்ட்டோ எக்ஸாமினேஷன் ஃபீஸு அது டிடியாக எடுக்கணும். அந்த டிடி இன் ஃபேவர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பேயபிள் அட் கொல்கத்தா. இந்த டிடி எடுத்துகிட்டு இந்த டிடியோடு சேர்ந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு குரூப்புக்கு ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனுடைய காப்பி, ஹார்டு காப்பி, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டிடியும் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஆல்ரெடி சப்மிட் பண்ண எக்ஸாம் ஃபார்ம், தட் இஸ் முன்னாடி ஒரு குரூப்புக்கு நீங்கள் ஃபில் பண்ண அந்த எக்ஸாம் ஃபார்மும் இப்போ அனதர் குரூப்புக்கான டிடி எடுத்தது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு சென்ட் பண்ணணும்.
along with submitted exam application form, hard copy to be sent to the Directorate of Examination. லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அங்கே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அதை அனுப்பணும். to be sent to the Directorate of Examination within the last date. ஸோ இப்படி ஒரு குரூப் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குரூப்புக்கு ஃபில் பண்ணின ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அனதர் குரூப்புக்கான டிடி அந்த டிடியும் சேர்த்து ஒரு கவரிங் லெட்டரும் வச்சுருங்க. கவரிங் லெட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குரூப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு குரூப்பும் இப்போ அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறதுனால இதுக்கான டிடி இதோட அனெக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ இதில் பேமெண்ட் பண்ணுறப்ப சில சமயம் வந்து பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் உடனடியாக கம்ப்ளீட்டட்னு ரெஃப்ளெக்ட் ஆகாது. பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கும், பட் அங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பேமெண்ட் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணலாம், அடுத்து இன்னொரு பேமெண்ட் பண்ணலாம், பேங்க்கில் ஒரு வேளை அது உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே சொல்கிறாங்க. இந்த 3 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சும் உங்களுடைய பேமெண்ட் அதில் ரெஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப, பட் பேங்க்கில் ஆல்ரெடி டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ண சொல்கிறாங்க. exam.helpdesk@icma.in நீங்கள் பே பண்ணின சலான் காப்பியோ அல்லது பேமெண்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ எதுவோ அதை அட்டாச் பண்ணி ஒரு இமெயில் ஐடி, தட் இஸ் இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு லாஸ்ட் டேட் வித்தவுட் லேட் ஃபீஸ், மறந்துடாதீங்க. ஒருவேளை நாளை கழிச்சு நீங்கள் அப்புறமா தான் இது ஞாபகம் வருது அப்படின்னாலும் 17th ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது வித் லேட் ஃபீஸ். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையாவே இருக்கும். ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் சிலபஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.